அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் 3 பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று, பாசானின் ராஜாவாகிய ஓக் தோற்கடிக்கப்பட்ட காரியத்தை இங்கே மோசே நினைவுபடுத்தி உபதேசிக்கிறார். நிலம் பிரிக்கப்பட்டு ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 21 பார்க்கும் பொழுது யோர்தானை கடந்து செல்ல அங்கே மோசேக்கு தடை விதிக்கப்படக்கூடிய காரியங்களையும் அங்கே மோசே தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாசானின் ராஜாவாகிய ஓக் என்று சொல்லும்போது அவர் ஒரு பெரிய ராட்சசராக அவர் இருக்கிறார். உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்த 60 பட்டணங்களையும் மதிலில்லாத பட்டணங்களையும் உடையவனாக இருந்தான். ஆண்டவருடைய பார்வையில் எத்தனையாய் அது அடைக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை அரணிப்பாய் இருந்தாலும் தேவன் வானத்தையும் பூமியையும் உடைய ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர், மகா பெரிய ஒரு தேவன். அவருக்கு முன்பாக இவைகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தராகிய தேவன் இந்த எதிரிகளையும் தம்முடைய மக்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். ஓக் ஒரு ராட்சசனாக அவன் கருதப்பட்டான். அவனுடைய கட்டில் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ 13 அல்லது 14 அடி நீளமும் 6 அடி அகலமுமாக இருந்த ஒரு பெரிய கட்டிலாக அது இருந்தது. அவன் ஓய்வெடுக்கும்படி இது பயன்படுத்தினானோ இல்லையோ, அவன் மரணமடைந்த பின்பு அவனை மிகப்பெரிய கருங்கல் சவப்பட்டியில் அடக்கம் பண்ணப்பட்டதாக அங்கே வரலாறு கூறுகிறது. அதனுடைய நிறத்தின் காரணமாக இரும்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். அந்த கல் சவப்பட்டி ரப்பா அம்மோனில் காணக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும் என்று இங்கே மோசே சொல்கிறாரு. தற்போதைய இன்றைக்கி அந்த பேருக்கு ரப்பா அம்மோன் இப்பொழுது அம்மான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதை முதல் 11 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். யோர்தானுக்கு கிழக்கே அவர்கள் கைப்பற்றிய அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க. ரூபனியருக்கு, காத்தியருக்கு, மனாசையினுடைய பாதி கோத்திரத்தாருக்கு அங்கே பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளோ பெரிய ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அரணிப்பான பட்டணங்களை கட்டியிருந்தாலும் சரி, பாதுகாப்புள்ள உயரமான மதில்களால் அது சூழப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. அவர் ஒருவர் மேலே தன்னுடைய அன்பை வைத்து தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து கரம்பிடித்து நடத்துகிறார் என்று சொன்னால், கோரேசுக்கு சொல்லுகிறது போலத்தான் வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள அந்த பொக்கிஷங்களை ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை தருகிற ஒரு ஆண்டவர், இங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க மனதாயிருக்கிற ஆண்டவர், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த நிலப்பகுதிகளை கொடுக்கிறார். யோர்தானுக்கு கிழக்கே அவர்கள் கைப்பற்றிய தேசத்தை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் கொடுத்தார்கள். யோர்தானுக்கு மேற்கே இருந்த நிலப்பகுதியை கைப்பற்றும்படி அவர்களில் யுத்தம் செய்யத்தக்க மனிதர்கள் ஆயுத பாணியாக, அதாவது ஆயுதங்களை தாங்கியவர்களாக மற்றவர்களோடு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டான். ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசையினுடைய பாதி கோத்திரத்தார், இதில் யுத்தம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே அவர்கள் ஆயுதம் தாங்கினவர்களாக தங்களுடைய சகோதரர்கள் யோர்தானை ஆற்றை கடந்து அந்த மேற்கு பகுதியிலே குடியேறுகிறதற்கு யுத்தம் பண்ணி எல்லா யுத்தங்களிலும் அவர்களோடு கூட துணை நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களில் இருக்கும்படி அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று மோசே சொல்லிக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 21 29 வரையிலும் யோசுவா முந்தின வெற்றிகளை நினைவு கூற வேண்டும் என்றும் அதுபோல தேவன் எதிர்காலத்தில் வெற்றிகளை தருவார் என்று இங்கே மோசே நம்பும்படியாக அங்கே யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்பா, நீ இதற்கு முன்னாடி எத்தனை காரியங்களில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், அமலேக்கியர்களை ஜெயித்தோமே, இப்போ ஒரு பெரிய ராட்சசனை ஜெயிச்சிருக்கிறோமே, இதே போல் ஆண்டவர் எல்லா யுத்தங்களிலும் உனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி காரியங்களை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் நிமித்தம் மோசே கீழ்ப்படியாததன் காரணத்தினால கண்மலையை ஆண்டவர் பேச சொன்னபோது அடித்ததன் காரணமாக கர்த்தர் மோசையின் மேலே கோபம் கொண்டு அவனை யோர்தான் ஆற்றின் மறுபுறம் செல்கிறதற்கு அனுமதிக்கலை. ஆனாலும்
பிஸ்காவினுடைய கொடுமுடியிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை எல்லா திசைகளிலும் அவன் காணும்படியாக ஆண்டவர் அனுமதித்தார் என்பதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நமக்கு கொஞ்சம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, நீதிக்கு முன்பாக அங்கே மோசே தலை வணங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நெஞ்சை தொடுகின்ற ஒரு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இந்த பகுதி காணப்படுகிறது. 23 28 வரையிலும் பார்க்கிற பொழுது லட்சங்களை வழிநடத்திய ஒரு வீரனுடைய விண்ணப்பம் இங்கே நிராகரிக்கப்படுகிறதை மோசே தன்னுடைய இருதயத்தில் சுமந்தவராக தன்னுடைய முதல் உபதேசத்தில் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஒரு வீரனுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட எத்தனையோ முறை அவர் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜனங்களுக்காக பிரார்த்தித்து கிருபையை பெற்றுக்கொண்டு ஜனங்களை பாதுகாத்தார், காப்பாற்றினார், ஆண்டவருடைய கோபம் மாறும்படியாக செய்தார். ஆனால் இந்த காரியத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணியும் அங்கே நிராகரிக்கப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். வயது 120 தொட்ட போதும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட தான் இருக்கிறாரு. தேவனின் வாக்குறுதியை தமக்குள் பாதுகாத்து லட்சங்களுக்கு அதனை ஊட்டி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வனாந்தரத்தில் வழி நடத்தியவருக்கு இப்போ வாக்குத்தத்த நாட்டை வாசலில் நின்று எட்டி பார்க்கக்கூடிய உரிமை மட்டுமே இங்கே வழங்கப்பட்டதை பார்க்கிறோம். உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் அவ்வளவு பயங்கரமானது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக நாம் கீழ்ப்படிந்து வாழும்படியாக. பாவம் அவ்வளவு பயங்கரமான ஒன்று. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, யாத்திராகமம் 33 17 19 வரையில் மோசேயை கொண்டு தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தின் அடிப்படையில் இரக்கத்தினுடைய பெருக்கத்தை அநேக நேரங்களில் அவர் அங்கே ருசி பார்த்தார். ஆனால் இங்கு இரக்கத்தின் முன்பாக நீதி தடை செய்து, எப்பா நீ ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீ மகிமைப்படுத்தாமல் நீ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டாய் என்கிற அந்த நீதி அவர் அங்கே உள்ளே போகிறதை தடை செய்கிறது. இரக்கத்திற்கு முன்பு நீதி பேசி அந்த இரக்கம் கிடைக்காதபடி அது தடை செய்கிறதை பார்க்கிறோம். கெஞ்சல் மொழியில் விடாப்பிடியாக கேட்டவருக்கு இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்றே ஆண்டவர் பேசிவிட்டார். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். கிருபையின் காலத்தில் நமக்கு கிருபையின் மேலே கிருபை பொழியப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னாலும் செய்து எப்போனாலும் மன்னிப்பு கேட்டுக்கலாம், எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் ஆசனத்தின் முன்பாக பட்சபாதம் என்பதே இல்லை. லட்சங்களை வழிநடத்தின ஆண்டவரே, இத்தனை பேருக்கு உடைய வசனங்களை நான் போதித்தேன், இதுவரையிலும் நான் இத்தனை காரியங்களை செய்தேன் என்று சொன்னாலும் நம் கிருபையின் காலத்தில் கிருபை பொருந்தின ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புரவாக விட்டால் நிச்சயமாக நம்ம நீதியின் ஆசனத்துக்கு முன்பாக நிற்கிற பொழுது அங்கே பட்சபாதம் இருக்காது. நம் எவ்வளவு பயபக்தியாக நம்ம வாழ்ந்திருந்தாலும் கூட நம்ம செய்கிற பாவங்கள் அது நிச்சயமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால், மன்னிப்பு கிடைக்காமல் இருக்கும்னு சொன்னால், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா ஓகே, மன்னிக்கலைன்னா நம்ம நிச்சயமாக தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். பாவம் அத்தனை கொடுமையானது என்பதை இங்கே இந்த பகுதியானது நமக்கு காட்டுகிறது. ஆனாலும் அங்கே மோசேயின் மேலே ஆண்டவர் கிருபை வைத்தபடியினாலே மோசே மரித்த பொழுது ஆண்டவரே மோசேயை அடக்கம் பண்ணுகிறார். சாத்தா தர்க்கிக்கிறான், சத்தம் போடுறான், மிகாவேல் அவனை கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே மோசேயை அடக்கம் பண்ணுகிறார். பின் நாட்களில் இயேசு கிறிஸ்து அங்கே மறுரூப மலையில் நிற்கிற பொழுது மோசேயும் அங்கே எலியாவும் பேசுகிறது போன்ற காட்சிகளை அங்கே சீஷர்கள் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிருபை கிடைத்ததுனால அங்கே மறுரூப மலைக்கு மோசே வருகிறான். இருந்தபோதிலும் நம்ம இந்த உலகத்தில் அத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாய் ஆண்டவரே பாரும். தந்தையே, எங்கள் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு எங்கள் வாழ்க்கையில் என் வாழ்வின் எல்லை பரியந்தமும் பரிசுத்தம்னு எழுதிருங்க. உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையில் வைக்கப்பட்டாலும் எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் உம்முடைய வார்த்தை
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை மாத்திரம் தந்துருங்க, எல்லை பரியந்தமும் பரிசுத்தோன்னு எழுதிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு வாழுவோம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் பரம கானானை நாம் சென்றடைய முடியும். ஆண்டவரோடு கூட நித்தியமான காலம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.